குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். நேற்று நம்ம நினச்ச மாதிரி யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் ஒரு நெகட்டிவில் க்ளோஸ் ஆகும்னு நினச்சோம். ஆனால் க்ளோஸ் ஆகலை, மைல்டாக அது பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. நேற்று பாருங்கள், அவன் 47 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கான். டவ் 30, S&P ஒரு 17 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, நாஸ்டாக் வந்து 105. பெரிய லெவல்லாம் பாசிட்டிவில் இல்லை. பட் நேற்றும் நான் பார்த்தேன், அவங்க ஒரு ஹை போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்தது யூஎஸ் மார்க்கெட்டில். ஆனால் ஏன் நமக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் காலையில் கிடச்சிதுன்னா, காலையில் ஏஷியன் மார்க்கெட்லேருந்து யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே, ஃபியூச்சர் மார்க்கெட் எல்லாமே நல்லா ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது, எல்லாம் 200க்கு மேலே. அதனால தான் நமக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங், பெரிய கேப் அப்பும் கிடைக்கல. 55 பாயிண்ட்டோ என்னமோ தான் நிஃப்டி 50 ஸ்பாட் கிடச்சிது. ஏன்னா ஒன்று, அவன் அந்த கேப் வரையும் வருவான்னு பார்த்தா லிட்டில் பிட் இதெல்லாம் கணக்கில் வராது. ஆனால் கீழே வந்துட்டு மார்க்கெட் சல்லுன்னு ஏறிச்சு. நம்ம சப்போர்ட்டை தான் இன்றைக்கி நிஃப்டி 50 எடுத்தது. 76,314 எடுத்துகிட்டு அங்கேருந்து நல்லா ரேலி மேலே போச்சு. நான் ஆல்ரெடி இது சென்செக்ஸு, இது ஸ்டார்டிங்கில் இது ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது. நேற்று அதை தொட்டுட்டு இறங்குன்னு பார்த்தேன், ஃபர்தராக மேலே போயிட்டான். இன்றைக்கி சென்செக்ஸில் நான் எந்த காலுமே கொடுக்கல, ஒரு கால் கூட சென்செக்ஸில் கொடுக்கல. ரீசன் என்னென்னா, நாங்கள் நிஃப்டி 50 வந்து இன்றைக்கி ஸ்டார்டிங்கே வந்து லாஸு. ஸ்டார்டிங்கே இது எந்த கேண்டில் தெரியுமா? இது இந்த கேண்டில், இந்த கேண்டில் 10 மணி கேண்டில், 10 மணி கேண்டில் இல்லை, இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் தாங்க. ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து அது நல்ல டவுன் வந்துக்கிட்டே இருந்தது. அதாவது நான் என்ன நினச்சேன்னா, இந்த கேப்பை ஃபில் பண்ணோம், 600 வரையும் வரும்னு பார்த்தேன். அவன் வரவே இல்லை. 621 ரிட்டர்ன் ஆகிடுச்சு. அந்த இடத்துல சரியான லாஸு. நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதாவது அது இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணேன். பட் அவன் இறங்கலை, மேலே போயிட்டான். ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே 4200 லாஸ் எனக்கு இன்றைக்கி நான் பண்ண ட்ரேடில். அந்த 4200 ரெக்கவரி பண்ணுறதுக்கே எனக்கு இன்றைக்கி ட்ரேடுக்கே டைம் ஆகிடுச்சு. அதனால் சென்செக்ஸில் கொடுக்கல. ஏன்னா இப்போ நான் இந்த குரூப்பில், என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் இருக்கும்போது அது லாஸஸில் இருக்குது. ஸோ அதனால் அதை நான் சென்செக்ஸ் பக்கமே போகல. நிஃப்டி 50 லாஸ் இருக்கிறதுனால சரி பார்த்தேன், இது வேலைக்கு ஆகிற மாதிரி தெரில. மறுபடியும் அகைன் இந்த சப்போர்ட் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த லாஸஸை ரெக்கவரி பண்ணிட்டேன். ஃபைனலாக ஒரு 2200 பாசிட்டிவில் தான் க்ளோஸ் பண்ணேன். பட் ப்ரோக்கரேஜ் வந்து எப்படியும் ஒரு 1200 கிட்ட வந்துட்டுருக்கும். ஏன்னா ஒரு 6-7 ட்ரேட் பண்ணிட்டேன் இன்றைக்கி. 6-7 ட்ரேட் பண்ணும்போது அது எப்படியும் 1000 கிட்ட வந்துடும். அப்போ வெறும் ஒரு 900 800 தான் இன்றைக்கி எனக்கு ப்ராஃபிட். இன்றைக்கி நான் இந்த 800 தான் ஹையஸ்ட்டு ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என் குரூப்பில் எல்லாருமே இன்றைக்கி நோ லாஸ் நோ கெயின். அதிகபட்சமாக மொத்தமே ஒரு 36 பேர் இருக்குன்னு வச்சிங்களேன். அதில் கண்டிப்பாக 30 பேர் பெரிய லெவல் ப்ராஃபிட்டில் இருக்க மாட்டாங்க. பட் அதிகபட்சமாக எல்லாருமே நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. அதாவது ப்ரோக்கரேஜும் மைனஸ் பண்ணால், அதாவது எதுவுமே இல்லை, மிஞ்சி போனால் ஒரு 100 அந்த ரேஞ்சில் தான் ப்ராஃபிட் இருப்பாங்கன்னு வச்சுக்கிங்களேன். நான் மட்டும்தான் ஒரு 900 அந்த மாதிரி வரும். 900 வருதோ இல்லை 800 வருதோ அதுவும் கரெக்டாக தெரில. இதுதான் இன்றைக்கி நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு நிஃப்டி 50. ஏன்னா மார்க்கெட்டில் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு கேண்டில் லாஸு, அதுவும் லாஸ்னால் ₹1 2 இல்லை, 4200. இல்லை 5 லாட்டு 6 லாட் எடுக்கிறவன் கதையெல்லாம் என் குரூப்பில் இருக்குது. அவெல்லாம் எக்கச்சக்க லாஸு. பட் இருந்தாலும் ஃபைனலாக எல்லாரையும் அந்த லாஸஸை ரெக்கவரி பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டேன். இருந்தாலும் மார்க்கெட்டில் இன்றைக்கி தண்ணி காட்டிடுச்சு அப்படின்னு சொல்லணும் மார்க்கெட்டு. ஏன்னா மார்க்கெட் ஏறிக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் டைரெக்ஷன் தப்பாக போனதுனால மார்க்கெட்டில் இன்றைக்கி லாஸஸ். ஏன் இன்றைக்கி மார்க்கெட் சடார்னா ஏறி போச்சுன்னா, இன்றைக்கி பேங்க் நிஃப்டி கை கொடுத்துருக்கு. பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த ஐடிலாம் இன்றைக்கி கை கொடுத்துருக்குங்க. உலக அதிசயங்க. இன்றைக்கி எப்போவுமே கை கொடுக்கக்கூடிய அந்த பேங்க் நிஃப்டி அவன் கை கொடுத்துருக்கான். ஆனால் HDFC டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. ஐடி இன்றைக்கி ரேலி, ஃபஸ்ட் கிளாஸ் ரேலி. குளோபல் மார்க்கெட்லாம் இன்றைக்கி சப்போர்ட்டு. அந்த டெக்னிக்கல் பிரேக் அவுட்டு. எது டெக்னிக்கல் பிரேக் அவுட்னா, அந்த 25,000 அந்த 600க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுல்ல, அதாவது இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆனதுனால மார்க்கெட் சடார்னு ஏறி போச்சு. ஆனால் 23,800 அவனால் உடைக்க முடியல.
போனால் அங்கேருந்து மறுபடியும் இறங்க தான் ஆரம்பிச்சுது. ஸோ 23,800 நான் போன மண்டேவே சொன்னேன்னா இல்லை வெள்ளிக்கிழமை சொன்னேன்னான்னு தெரில. 23,800 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதை உடைக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லைன்னு. மறுபடியும் கீழே வந்து தான் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 ஒரு 197 பாயிண்ட் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. இவன் க்ளோஸ் ஆனது 23,764 க்ளோஸ் ஆகிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 23,778 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் இன்றைக்கி நிஃப்டி 50லேயும் சென்செக்ஸ்லேயும் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இன்றைக்கி கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணது லாஸ்ட்டில் தான் முடிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். கடைசி நேரத்தில் இந்த 23,600 ஒன்று எடுத்தேன், 2 லாட்டு போட்டு எடுத்தேன். அவன் 2,200 மேலே ப்ராஃபிட் வந்துட்டான். அதனால் அது ப்ரோக்கரேஜுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆச்சு. இல்லைனா இன்றைக்கி நான் லாஸஸில் தான் முடிஞ்சிருப்பேன். என்னவோ கடைசி நேரத்தில் ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. அதாவது இந்த இடத்துல எடுத்தேன், அதை இந்த 1 மணிக்கு எடுத்தேன், அவன் சல்லுன்னு போயிட்டான். அதில் தான் ப்ராஃபிட் கிடச்சிது. 23,600 இந்த மணி நான் எடுத்தது. நான் எடுக்கும்போது அது என்ன ப்ரைஸ்லாம் தெரில, பட் 2,000 வந்தது, க்ளோஸ் பண்ணிட்டேன். 2 லாட் எடுத்தேன், அவ்வளோதான். இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் இது தான். இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒன்றுமே இல்லை தான், பட் எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் மூமெண்ட்டு அந்தளவுக்கு ஏறின மாதிரியே எனக்கு தெரியல. நான் கரெக்டான டைரெக்ஷனில் கால் சைடில் இருந்தேன், மார்க்கெட் ஏறிக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் எனக்கு ப்ரீமியம் ஏறின மாதிரியே தெரில. அந்த மாதிரி ஒரு ஃபீல் இன்றைக்கி தான் நான் உணர்ந்தேன் மார்க்கெட்டில். அது என்ன ஏதுன்னெலாம் ஒன்றுமே புரியல. சரி, நான் விக்ஸை போய் பார்த்தா அது அதே 18.72, அப்போ 19 இருந்தது, நல்லா தான் இருக்குது. ஏன் ப்ரீமியமே ஏறலைன்னே ஒன்றும் புரியல எனக்கு. சரி, இன்றைக்கி இவ்வளோ தான் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி புதன்கிழமையே முடிச்சாச்சு. இதுதான் நிஃப்டி 50 சென்செக்ஸ்க்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் இப்போ எப்படி நடக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். எஃப்டிஎஸ்சி நடந்து முடிஞ்சிருச்சு, 27 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. சிஎஸ்சி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, 71 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. டேக்ஸ் வந்து நான் 200க்கு மேலே பார்த்தேன், பாசிட்டிவில் இருந்தது. இப்போ 136 பாயிண்ட் பாசிட்டிவில் இருக்குது. இன்றைக்கி 3% கிட்டே ஏறி இருக்கான், 1540. ஹாங்செங் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு, 157. ஷாங்காய் கம்போசிட் ஒரு 14 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. நம்ம என்எஸ்சி நிஃப்டி 197 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. பிஎஸ்சி சென்செக்ஸ் 633 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. எஸ்டிஐ 67 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. நம்ம காஸ்பி 285 பாயிண்ட் ப்ளஸ். யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்த் ஆகிட்டு இருக்குது. நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர் அங்கேயே தாங்க இருக்குது. இது அந்த 92லேருந்து 366க்கும் 363க்கும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்டு குறைஞ்சிட்ருக்கு, ஏன்னா அங்கே கோல்டு டாலர் ஸ்ட்ரென்த் ஆகுதுனால கோல்டு இறங்குது. சில்வர் இறங்கியிருக்கு, காப்பர் இறங்கியிருக்கு, க்ரூட் ஆயில் இவன் தாங்க இன்றைக்கி மார்க்கெட் ரேலிக்கு முக்கிய காரணம். ஏன்னா இவன் காலையில் 98, 97 இருந்தான். இப்போ பாருங்கள் 94.770 இருக்குது. ஸோ இவன் குறைஞ்சதுனால தான் மார்க்கெட்டில் ஒரு ரேலி வந்தது. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் என்ன ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். டவ் ஃபியூச்சர் 69 பாயிண்ட் ப்ளஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ டைம் வந்து 5:45. நாஸ்டாக் ஃபியூச்சர் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தா, நாஸ்டாக் ஃபியூச்சர் வந்து 45 பாயிண்ட்டு ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. ஸோ இதுதான் இவங்களோட வேர்ல்டு மார்க்கெட்டோட இண்டெக்ஸு. இவங்களோட மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தா, இது வந்து ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆனாலும் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் மேலே கொஞ்சம் மூவ் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி தோணுது. யூஎஸ் மார்க்கெட்டு இன்றைக்கி வேறு அங்கே அந்த ஃபெட்டு மீட்டிங் நினைக்கிறேன். என்ன ஆகும் ஒன்றும் ஆகாது. ரேட் கட்டு எப்படியும் வரப்போகிறது கிடையாது. திடீர்னு ரேட் கட்டு ஏதாவது கம்மி பண்ணுற மாதிரி இருந்தால் அது மார்க்கெட்டுக்கு இன்னும் ரேலி வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். ரேட் கட்டு இல்லைனாலும் அது ஒன்றும் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டும் பண்ணாது. மற்றபடி ஏதாவது அந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் ஏதாவது சொல்லும் போது ஏடாகூடமாக சொல்லிட்டா தான் மார்க்கெட் பெரிய லெவலில் இறங்கிறதுக்கோ இல்லை ஏறுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம். இது டவ் ஜோன்ஸில் இருக்கக்கூடியது. எனக்கு தெரிஞ்சு ஏறுற மாதிரி தான் தோணுது. நாஸ்டாக் கம்போசிட்ஸ் அவனையும் பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவன் மேலே போவான்னு தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு அப்போ நாளைக்கு மார்க்கெட்டில் அகைன் ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இது நிஃப்டி 50ல் இது ஒரு பேஸு 23,764 முடிஞ்சிருக்கு. ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்கிற மாதிரி இருந்தால் இந்த 23,817
அது இல்லை, இதுதான் 23,835. ஏன்னா 23,800 உடச்சிட்டு மேலேயே போயிட்டான். ஸோ ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்தால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 23,835, அதுக்கு மேலே இருந்தால் 23,900, அதுக்கு மேலே இருக்குது 23,980, அதுக்கும் மேலே போச்சுன்னா 24,072 அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. ஓகேவா? இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 23,660 இருக்குது. அதையும் உடைச்சிதுன்னா 23,530 இருக்குது. அதுக்கும் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் 23,447 இருக்குது அடுத்த சப்போர்ட். அதையும் உடைச்சானா 23,352. எல்லாமே எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 80-70 பாயிண்ட்டு கேப் இருக்குது ஒவ்வொரு சப்போர்ட்டுக்கும். ஸோ மார்க்கெட் ஏன்னா அங்கேருந்து தான் ரேலி ஆகிட்டு மேலே போயிருக்கான். இந்த மார்க்கெட் பாருங்களேன், இந்த இடத்துல இருந்து எங்கே 22,952 அப்படியே ஒரு சைடில் ஏறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அது ஓவர்சோல் ரீஜனில் வந்ததுனால மார்க்கெட்டில் ஒரு ஸ்பார்க்கான ரேலி நடந்துக்கிட்டே இருக்குது, ஷார்ட் கவரிங் ரேலி. ஸோ நாளைக்கு மார்க்கெட் டிசைட் பண்ணிடும் எந்த பக்கம் ஃபர்தராக மேலே போதா இல்லை கீழே போதா அப்படின்ற மாதிரி. இது நிஃப்டி 50 நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸு. சென்செக்ஸ் வந்துடுவோம். சென்செக்ஸ் வந்தால் சென்செக்ஸ்லாம் எந்த காலம் கொடுக்கல இன்றைக்கி. அதனால் நாளைக்கு இது வீக்லி எக்ஸ்பெரின்றதுனால நாளைக்கு இதை ஃபோக்கஸ் பண்ணுவேன். இது ஒரு பேஸு 76,684 முடிஞ்சிருக்கு. ஆனால் வெயிட்டட் ஆவரேஜில் 76,704 முடிஞ்சிருக்கு. ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்தால் 77,174 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, ரெசிஸ்டண்ட்டு. அதையும் உடைச்சானா 75,515. இந்த 77,515 உடைச்சதுன்னா 77,847. இந்த 3 ரெசிஸ்டண்ட் போதும் கேப் அப்பாக இருந்தால். இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 76,314. அதையும் உடைச்சதுன்னா 76,019. அதையும் உடைச்சதுன்னா 75,736. இதையும் உடைச்சதுன்னா 75,293. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 சப்போர்ட் போதும், 3 ரெசிஸ்டன்ட் போதும் சென்செக்ஸில். நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி அப்படின்ற ஒரு காரணத்தினால சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரினாவே மார்க்கெட்டில் கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அது நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்கிற மாதிரி இருக்குது, பார்ப்போம். நேற்று நான் மைல்டாக கீழே டவுனில் தான் ஓப்பன் ஆகும்னு நினச்சேன் நிஃப்டி 50. அது இந்த கடைசி நேரத்தில் க்ரூட் ஆயில் பாசிட்டிவ்க்கு, அதாவது ப்ரைஸ் லோவில் வந்ததுனால ஒரு 54 பாயிண்ட்டு பாசிட்டிவாக கிடச்சிது. இன்றைக்கி நான் நாளைக்கு கேப் அப் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்ன பண்ண போகிறானோ பார்க்கலாம். ஏன்னா இன்னமும் க்ரூட் ஆயில் $93 தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஆயிலும் கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, அமெரிக்காவோட பிரெண்ட் க்ரூட் ஆயிலும். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரே நியூஸ் என்னென்னா, இந்த ஃபெட்டு இன்றைக்கி டிசிஷன் ரேட் கட்டு இருக்கா இல்லையா. அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது தான், ரேட் கட்டு கண்டிப்பாக இருக்காது. அவர் என்ன மாதிரி கமெண்ட் சொல்கிறாரு, மார்க்கெட்டுக்கு சாதகமாக சொல்கிறாரா இல்லை பாதகமாக சொல்கிறாரா, அதை பொறுத்து மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட்லாம் ரேலியா இல்லை கீழ் நோக்கி வருமா அப்படின்றது தெரியும். அதோட இம்பேக்ட் நம்ம மார்க்கெட்லேயும் தெரியும். இதுதான் நாளைக்கு நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸு. இந்த ஈவெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மார்க்கெட் நாளைக்கு ட்ரேட் ஆக போகுது. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். காலையில் தெரிஞ்சிடும், ஏஷியன் மார்க்கெட்டையும் நம்ம கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்தாவே தெரிஞ்சிடும் மார்க்கெட் என்ன நிலமையில் இருக்குது அப்படின்றத. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட் லைனு, இந்த க்ரீன் லைனு, இதெல்லாம் ஒரு ட்ரேடிங் பர்பஸ்க்காகலாம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக. இந்த லைனை பேஸ் பண்ணியெல்லாம் நீங்கள் எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணிங்கன்னா முழுக்க லாஸஸ் தான் வரும். அதனால் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்னவோ கரெக்டான நேரத்தில், கரெக்டான மார்க்கெட் டைமில் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம். அதுவும் ஒரு இந்த மணியாக இருக்கட்டும். அதுதான் நான் அடிக்கடிக்கு சொல்கிறது. அதுதான் நமக்கு ப்ராஃபிட்டும் தரக்கூடியது. சரிதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த வீடியோவை இதோடு நிறுத்திப்போம். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.